ரெண்டே முட்டையை வச்சு 3 வேளைக்கான எனர்ஜியை ஈடுகட்டி கொள்ளக்கூடிய குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்பு வெற்றிகரமா தோல்ல வந்துட்டு இருக்கிறது. 90% துரத்தியாச்சு. சோ அரெஸ்ட் ஃபால்ட். சோ கார்போஹைட்ரேட்டை சும்மா கண்ட்ரோல் பண்ணி அடிக்க, புரதத்தை உள்ள விட்டு செதுக்க, தோல் பிரச்சனையெல்லாம் தெறிக்க விட்டாச்சு. சோ அங்கங்க வெள்ளை அடிக்கிறது, வெங்காயம் அடிக்கிறது, நீ எப்படி அடிக்குதுன்னு பாத்துருவோம். சோ குருபாகம் பாத்துருவாங்களா? சோ இப்போ இன்டிமேஷன் போய் எல்லோரும் வரட்டும். போன வரைக்கும் போட்டு ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கிறேன். சோ ஏன்னா இன்னைக்கு எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. காலையில இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. வெறும் ஸ்நாக்ஸை உருட்டிட்டு ஒரு இன்ஜினிய பிரிச்சு எப்படி சொல்றது, கொதறி எடுத்தாச்சு. எல்லாம் கட்டி கதறி எப்படி சொல்றதுங்க, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அடி வயிறு, காலு, நரம்பு, பின்னாடி எல்லாம் வேற லெவல்ல குரு வித்தை. ஆனா வேர்க்காம செய்திருக்கிறோம். அதனால நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா பனி நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி, பனி மூடு பனி, கார்த்திகை பயங்கரமா பனி பெய்யுது. அந்த நேரத்துல அற்புதமா ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், வேலையை முடிச்சிட்டோம். லைட்டா இங்க மட்டும்தான் வேர்த்துது, தலையில வரையில கொஞ்சம் கேப் கொடுத்து அப்ப மறுபடியும் தொடர்ந்து செய்துட்டோம். ஸோ நம்ம இங்க லைட்டா வெள்ளை வெள்ளையா வந்தது. ஸோ எல்லாமே அரெஸ்ட் அரெஸ்ட் அரெஸ்ட். ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாங்களா? இப்ப இது என்னது, இன்டிமேஷன் போய் எல்லாரும் வரட்டும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணுவோம். வரிசையா ஒவ்வொன்னா ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணணும். ஓகே, பக்கத்துல இருக்கா மத்தது? ஸோ இப்போ இன்டிமேஷன் போய் வந்ததுக்கு அப்புறம் மத்தது நம்ம கலக்கிக்கலாம். ஸோ குடும்ப உறவுகள் பொறுமையா பாருங்க. ஏன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை மதிப்பு கூட்ட போறோம். மதிப்பு கூட்டுறது மட்டும் இல்ல, நல்லா நோட் பண்ணுங்க. அத பாத்தீங்கன்னா மேலும் நம்ம கூட சேர்த்துறதையும் சேர்த்தி, அதாவது இப்போ ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறோம், அது கூட சேர்த்துறது எல்லாத்தையுமே புரதமா கன்வெர்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் புளிக்க வச்சு தட்டி எடுக்கணும் குறைஞ்ச நேரத்துல. இப்ப நம்ம யார டார்கெட் பண்ணி நிகழ்ச்சி வழங்குறோம்? பேச்சுலர்ஸ், தனியா சமைச்சு சாப்பிடுறவங்க, அவதியா சமைச்சு சாப்பிடுறவங்க, போதிய நேரம் இல்லாதவங்க, தானே உழைத்து தானே உண்டு தானே சமைச்சு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமையில் உள்ளவங்க, கை குழந்தைய வச்சிருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நம்ம பவுனம்மா மாதிரி. சோ இன்னும் மனைவியால் கைவிடப்பட்டவர்கள், எங்க அப்பா மாதிரி. 2 பேருக்கு ஒண்ணு தானே. சோ எங்க அம்மா பிரிஞ்சாலு எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாவை கைவிடப்பட்டதா, எங்க அப்பன் பிரிஞ்சாலு எங்க அம்மாவுக்கு புருஷன் கைவிடப்பட்டதா. சோ 2 பக்கம் உள்ளதையும் நம்ம கரெக்டா எடுக்கணும். சோ கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியால் கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள். சோ இன்னும் சொல்ல போனா நான் தனி குடுத்தனமா இருக்கிறேன், இல்ல நான் வேலை நிமித்தமா வெளிநாட்டில் இருக்கிற, வெளியூர்ல இருக்கிற, எங்க இருந்தாலும் தெளிவா பாத்துக்கங்க. குறைந்த செலவுல நிறைந்த ஊட்டச்சத்து, கொஞ்சம் நஞ்சல்ல. அதே நேரம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மீதி 2 நேரம் நம்ம வேலை நிமித்தமா அலைஞ்சாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி. இது யாருக்கும் பரிந்துரைப்பதில்லை. என் வாழ்க்கையில் நான் இதை ஃபேஸ் பண்றேன். ஃபேஸ் பண்ணல நான் அதை எப்படி சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் நம்ம குரு வித்தையின் மூலம் தப்பிச்சு வெளியே வர. சோ ஒண்ணு, நம்ம தயாரிக்கக்கூடிய குரு வைத்திய உணவே மருந்தாகவும் செயல்படும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மீதி 2 நேரம் நம்ம தெரிக்க விடணும். சோ காலையில ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும், இல்ல காலையில எந்திரிச்சு அவதியா ஓடினா சாயங்காலம் தான் வர முடியும், சாயங்காலம் தான் சாப்பிட முடியும். 2 வேளை சாப்பிட முடியாது. நிறைய பேர் கேட்பீங்க, இப்படி எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. நான் பல பேர் இருக்காங்க. நான் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுனதை வச்சுதான் சொல்றேன். சோ அவங்களுக்கு அன்னைக்கே சொன்ன பொறுமையா இருங்க. உங்களுக்கு நல்லா தனியா சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை இந்த கெட்ட இழுவு நாட்டிகளுக்கு எதிராக தொடங்கி இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்திலையும் அதை சாத்தியப்படுத்தணும். ஒரு சாமானியனாக இருந்து, பணக்காரனாக இருந்தல்ல, ஒரு சாமானியனாக இருந்து அதை சாத்தியப்படுத்தணும். அதை வாழ்ந்தே காட்டணும் இந்த உலக மக்கள் முன்னாடி. அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களை அவங்க சரி செய்துக்கிட்டும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்குக்காக எனக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியம், எனக்கு கிடைத்த இந்த வாழ்வியல் முறை உலக மக்கள் எல்லோரும், தகுதியான மக்கள் எல்லோருக்கும் கிடைத்து ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்படுது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல வாங்கிட்டு வந்ததுல ஒரு தக்காளி ஜோடி சுத்தம். சோ உடைஞ்சுதான் என்னதான் பார்க்கணும். சோ உடைஞ்சுதான் போச்சு, கெடல. சோ உடைந்துதான் போச்சு. இப்ப என்ன பண்ணலாம், அந்த உடைஞ்ச தக்காளியவே நம்ம பயன்படுத்திக்கலாம். பாத்தீங்களா,
கண்டிப்பா இந்த தாட்டி நான் பிளான் எல்லாம் பண்ணல, மறந்துட்டேன். உடனே இந்த அண்ணன் எந்திரிச்சு உட்கார்றத காட்டுறக்க வேணும்னே 4 பேர் இதை மறந்துட்டேன்னு நினைச்சேன். உண்மையாலுமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு உட்காரலாம்னு நினைச்சேன். அப்படி இருந்தும் உன்னை மறந்துட்டேன். சோ என்ன எடுக்க போறேன் பாருங்க. சோ இந்த ஆசனம் எப்படி பயன் தர போகிறது பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்மளுக்கு என்னென்ன வேணும் பொறுமையா பாருங்க. என்னென்ன வேணும், இதுக்குள்ள நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரி தயாரா இருக்கு. அதுலயும் இருக்குது புரோட்டீன். இதுல நுண்ணுயிரி, அதுல புரோட்டீன். இங்க ஒண்ணு இருக்குது இன்கிரிடியன்ஸ் டு, இங்க ஒண்ணு இருக்குது. சோ இதெல்லாம் இது ரெடிமேட் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அது கடையில கிடைக்கிறது. இது நம்ம தினமும் மதிப்பு கூட்டி கொண்டு வர்றது. இது கூட சில விஷயத்தை இப்ப உள்ள இருக்கணும். இப்ப நம்ம இறக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சின்ன வெங்காயம். என்னது? கட்டாயம் சின்ன வெங்காயம். சரிங்களா? நோ பெரிய வெங்காயம், ஒன்லி சின்ன வெங்காயம் ஆஃப் இந்தியா மட்டும்தான். 2 நேரம் சாப்பிடல, அதை தெளிவா மனசுல வச்சுக்கணும். சோ இப்ப இவ்வளவு வெங்காயம் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஒரு தக்காளி வேணும். சோ மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கிடக்கட்டும். பெரிய வெங்காயம் இப்ப எடுக்கல, நல்லா நோட் பண்ணுங்க. 2 நேரம் தெறிக்க விட்டுருக்கிற வேலை, மெக்கானிக் ஒர்க்கு. இன்ஜின் எல்லாம் பிரிச்சதை பார்த்திருப்பீங்க நேரலையில. சோ ஹெட் பிரிச்சு பேக்கிங் தான் கம்ப்ளைண்ட். ஹெட்ல கொஞ்சம் அரிச்சிருக்குது. இதோ இங்கிருந்து பார்த்தா தெரியும். ஹெட் அங்க அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். சோ இங்கிருந்து காட்டுறதுக்காகவே எடுத்துக்கொண்டு அதை வச்சிருக்கிறேன். சோ மெக்கானிக் ஒர்க்கை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு 2 நேரம் சாப்பிடலைங்க. அதனால மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. நேத்து நைட்டும் சாப்பிடலைங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. நேத்து நைட் என்ன பண்ணோம், ஸ்நாக்ஸ். ஓகே, எதுக்குன்னா இந்த டயத்துல தின்னு பார்க்கணும். ஏன்னா நான் இடையில நிறைய ஜிலேபி இதுகளை வெளியே தின்னேன். அதை டெஸ்ட் பண்றதுக்காகவே என்ன பண்ணோம்னா, தரமா தயாரிக்கிற இடம் வேற லெவல்ல தயாரிப்பாங்க அவங்க. பெரிய டண்டனக்கா டானுகள்லாம் வாங்குற இடத்துல வாங்கி இருக்கிறோம். சோ அது மட்டுமே 300 ரூபாய். எவ்வளவு? 300 ரூபாய்க்கு ஜிலேபி, மிச்சரு, அப்புறம் அது எப்படி சொல்றது, காராச்சேகன் அந்த சிறுசா போடுவாங்களா, அது எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் டெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். சுத்தமான கடலை மாவுல போடுவாங்க அவங்க. சோ டெஸ்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிடாம செய்யறதுக்கும் அந்த ஸ்நாக்ஸை பயன்படுத்துறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். சோ அந்த ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிறோம் நம்ம. சோ அதுவும் கொஞ்சம் தான். பொரி, ஒரு உப்பு பொரி. என்னதுங்க? ஒரு உப்பு பொரி. ஓகே, அது கூட ஜிலேபி இன்னைக்கு காலையிலும் சாப்பிடல, இதுவும் சாப்பிடல, நேரத்தோட சாப்பிட்டதோட சரி. ஓகே, மிச்சர் மட்டும்தான் சாப்பிட்டுருக்க மக்களை, மைண்ட்ல நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. ஓகேவா? மிச்சர் மட்டும்தான் சாப்பிட்டுருக்கு. மிச்சர், அந்த பூந்தி, பொரி, நிலக்கடலை நோட் பண்ணிக்கங்க, சாதாரணமா இல்ல. இப்ப நம்ம தயாரிக்க கூடியது ஒரு நேரத்துக்கு 3 இப்ப நம்ம என்ன தயாரிக்கிறோம் பொறுமையா பாருங்க. முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. சோ ஒரு நேரத்துக்கு 3 தயாரிக்க போறோம். அந்த 3 லேப்பிட்டு கிளம்பணும்னா, காலையில கிளம்பணும்னா இந்த வெங்காயம் வெரி எசென்சியல். முளைச்ச வெங்காயத்திலிருந்து பயன்படுத்துறோம். ஞாபகம் வச்சுக்கங்க. சின்ன வெங்காயம்னா எப்படி எடுத்திருக்கணும், முளைத்திருக்கிறது. ஓகே, முளைச்ச வெங்காயம் குருபாகம். சின்ன வெங்காயத்தில் முளைச்சு வருது குருபாகத்துல. நோட் பண்ணுங்க, சாதாரண சின்ன வெங்காயம் அல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி தனியா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது மைண்ட்ல தெளிவா வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த லைவ்லயே பார்த்திருப்பீங்க, காலை குரு வித்தை நம்ம செய்யலைங்க. ஏன் காலை பிரம்ம முகூர்த்த குரு வித்தை செய்யலன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா எள்ளுதான் என்னைக்கு காயணும், எலிப்புழக்க எதுக்கு காயுது. நம்ம உட்கார்ந்துட்டு வேலை செய்யறதா இருந்தா குரு விதையை நம்ம செய்திருப்போம், வெறும் எடிட்டிங் ஒர்க்கா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம மெக்கானிக் ஒர்க்கு செய்ய போறோம்னு தெரியும், இன்ஜினை பிரிச்சு மேய போறோம்னு தெரியும். கையெல்லாம் வேற லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணணும், ஸ்பேண்டர்லாம் அழுத்தி இங்கெல்லாம் அப்படி நல்லா ரத்தம் கட்டும். சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம இதனால வரைக்கும் ஸ்பேண்டர் எல்லாம் பிடிக்கல, எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த ஸ்பேனர் புடிச்சு இங்க தள்ளி 2 கால்லயும் ஒரு காலில் அமுத்தி பிடிச்சி ஒரு காலில் இது பண்ணி அந்த துரு பிடிச்செல்லாம் இருக்கிறதுல எல்லாம் டைட்டா இருக்குல்ல. சோ அதெல்லாம் எப்படி கழட்டி இருப்போன்னு பொது ஜனத்துக்கு தெரியலனாலும் ஒரு மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுவும் கார் மெக்கானிக், பழைய வண்டி எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு ஹெவி ஒர்க்கை பண்ணிட்டு இப்ப அதுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
நம்ம சமுதாயத்துல என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்குதோ அதுல எல்லா வேலையும் செஞ்சு குரு வித்தையிலையும் செஞ்சு பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான உணவையும் எடுத்து குரு வைத்திய உணவே மருந்து எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணதை இப்ப நானே பயன்படுத்திக்கிறேன். அது மைண்ட்ல தெளிவா வைக்கணும். இப்போ நான் ஒரு மெக்கானிக்காக வாழ்கிறேன் என்னோட வண்டி ரெடி ஆகிற வரைக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவேன்? என் வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, சோ அந்த வண்டியில தான் நான் பொண்ணு பார்க்க போவேன். நான் ஈர்த்தது அந்த வண்டி வாங்கில, நான் பொண்ணு பார்க்க போறதே அந்த வண்டியில தான் போகணும். ஓகே, கல்யாணமாய் நான் முதல்ல அவளை என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர்றதும் அந்த வண்டியில தான் வரணும்னு நான் கூட்டிட்டு வந்து பிளான் பண்ணது. சோ 4 வருஷமா அது நின்று கண்டமாகிற நிலைமைக்கு போயிருச்சு. விட்டுருவா நானு? ஈர்ப்பு விதி என்னைக்கும் காலம் வாராது, உலகமே எதிர்த்தாலும். அந்த ஃபேமஸ் டைலாக் ஞாபகம் வச்சுக்க. வர்றவன் போறவன் எல்லாம் நின்னே கிடக்குது, வித்தர வேண்டியது தானே. நான் என்ன நினைச்சு வச்சிருக்கிறேன், நான் என்ன லட்சியத்துக்காக அந்த வட்டியை வாங்கியிருக்கிறேன்னு அவனுக்கு தெரியுமா? நியாயமா கேட்டவனுக்கு நியாயமா பதிலும், நக்கலா கேட்டவனுக்கு நக்கலாவும் சொல்லியாச்சு. சோ இப்போ முதலில் என்ன பண்றோம்? வண்டியில கைய வச்சிருக்கிறோம், வண்டியை ரெடி பண்ண போறோம். பக்காவா ரெடி பண்ணிட்டு பொண்ணு பார்க்க போயிட்டு கல்யாணம் பண்ணி முதல்ல நானே அவளை எப்படி சொல்றதுங்க, அந்த வண்டியில நானே ஓட்டி, நானே புது பொண்ணு மாப்பிள்ள நானே ஓட்டி, நானே அந்த வண்டியில கூட்டிட்டு வரணும். சோ அதற்காக இப்ப அந்த வண்டி தயாராகுது. ஏன்னா அந்த பழைய வண்டி கூட அவ்வளவு தூரம் போராடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிலதெல்லாம் சில விஷயத்துக்காக செய்துதான் ஆகணும். நீங்க கேட்கலாம், அதான ஈர்ப்பு விதி, நீங்க வேற மாத்தி ஈர்த்துட்டு வேண்டிய புது வண்டி வாங்கி கூட்டிட்டு போலாமல? அது கொள்கைக்கு எதிரானது. புது வண்டி வாங்கினா நான் இலுமினாட்டி அடிமை. ஓகே, கெட்ட கார்பரேட் அடிமை. என்னுடைய வாழ்க்கை முறைக்கு புது வண்டி எல்லாம் ரொம்ப ஓவர். நான்லாம் ஒரு 2 வீலர் வாங்குற அளவுக்கு, புது 2 வீலர் வாங்குற அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் இல்லை. ஓகே, அப்புறம் எப்படி கார் வாங்குறீங்கன்னா காரை புது 2 வீலர் வாங்குற அளவுக்கு நான் வாங்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். நீங்க எல்லாம் ஒரு காரை வாங்கி அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுவீங்க பாரு, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் காரை வாங்கி இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டுவீங்க பாரு, அந்த இன்சூரன்ஸ் காசுல ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். ஓகே, சோ அப்ப அதோட இன்சூரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கீங்க. சரியா? சோ இந்த இலுமினாட்டி ப்ராடக்ட பயன்படுத்தாம இருக்க முடியாது. பயன்படுத்தினாலும் என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தணும், பொருளாதாரத்தை இழக்காம எப்படி பயன்படுத்தணும். இங்கதான் நம்ம சொல்ற அந்த தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கை என்ன இருக்குது? நாலேஜ். நிறைய பேர் கேட்டீங்கல்ல, என்னன்னா அப்படியே எல்லாத்தையும் நீங்க சாத்தியப்படுத்த முடியுமான்னு. முடியும், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை நிறைய விஷயத்த சாத்தியப்படுத்திட்டு இருக்கிறேன். என்னோட செல்போனுக்கு நான் தான் மெக்கானிக், என்னோட கம்ப்யூட்டருக்கு நான் தான் மெக்கானிக், என்னுடைய பைக்குக்கு நான் தான் மெக்கானிக். ஓகே, என்னுடைய காருக்கு நான் தான் மெக்கானிக், என் உடம்புக்கு நான் தான் டாக்டர். என் உடம்புக்கு, ஊர்ல இருக்கிற உடம்புக்கல்ல. கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இந்த வடிவேல் சொல்லுவாரல்ல, பொய்ங்கிற மாதிரி எவனாச்சும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு போறான். என்னுடைய உடம்புக்கு நான் தான் டாக்டர். ஓகே, என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு என்னுடைய பாரம்பரிய முறையில நான் கண்டறிந்த குரு வைத்திய வாழ்வியல்ல எனக்கு நானே சரி செய்துக்குவேன். நாளைக்கு எங்காச்சும் டிஸ்கிளைமரையும் போட்டுறேன். டேய், ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனா இந்த மாதிரி கையில குத்தி இதெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்க, அதுக்கெல்லாம் போய் தாண்டா ஆகணும். சரியா? உணவே மருந்துன்னு வாழ்றதுக்கு உடனே அதை கோர்த்து விட்டுறாதீங்கடா தம்பிகளா. இன்னைக்கு அப்படிதான் பாவா. ஒரு எப்படி சொல்றது, பெரிய சாமியார வச்சு, சாமியாருன்னு அவர் சொல்லிக்கிறது இல்ல, மக்கள் மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் மூளையில போய் ஆபரேஷன் பண்ணதுக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. தெளிவா தெரிஞ்சுக்க மக்களே, எதையும் யதார்த்தமாக பேசுபவன் நான். ஓகே, சின்ன வெங்காயத்தை இப்பதான் அறுக்கிறேன். இந்நேரம் வரைக்கும் எவ்வளவு ஹெவியா வேலை செஞ்சேன்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து வேலை செய்யறேன். 2 நேரம் சும்மா ஸ்நாக்ஸ பக்குவமா பயன்படுத்திட்டு செஞ்சிட்டு இருக்கிறேன். ஓகே, இதுக்கு நேத்து நைட்டும் சாப்பிடல, நேத்து நைட்டும் ஸ்நாக்ஸ் ஒன்லி. நேத்து நைட் என்ன பண்ணோம், ரேடியேட்டர் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு வெளியே போனோம். சோ அதெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டுட்டு வந்து எல்லாம் வச்சு வரையில சீமாரெல்லாம் வாங்கியிருப்போம், பார்த்திருப்பீங்க. இடுப்பு நோகாமல் பெண்கள் இருக்கணுமா, இடுப்பு வலி இருக்கிறவங்க கூட்ட முடியாம சிரமப்பட்டு இருக்கிறீங்க நீங்க, உங்களுக்காகவே சீமார் எப்படி இருக்கும்னு காண்பிச்சிருக்கிறேன் வாங்கி. நானும் வாங்குறப்போ சோ அந்த சீமாத்தை வாங்கி வீட்டுல போட்டுக்குங்க என தருமை சகோதரிகளை.
இடுப்பு வலி இருக்கிறப்ப மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற நேரத்தில் பயன்படுத்தி உங்களுடைய உடல் வாக்க கெடுத்துக்காதீங்க. இடுப்பு வலியா இருக்கிறப்போ அப்படியே நின்றுட்டு கூடுற மாதிரி இருக்கும் சீமாரு. ஸோ அந்த சீமாரை பயன்படுத்திக்கங்க. ஓகே. ஸோ அவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுன்னு வந்து இப்போ எனக்கான குரு வைத்திய உணவே மருந்து தயாரிச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் போகும். புரோட்டீன் வேற லெவல்ல இருக்கணும்னு தயாரிச்சும் வச்சிருக்கேன். நான் தயாரித்த புரோட்டீனும் இருக்குது, கோழி தயாரித்த புரோட்டீனும் இருக்குது, தாவரம் தயாரித்த புரோட்டீனும் இருக்குது. ஸோ அத்தனை புரோட்டீனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல கலக்கி என்ன பண்ண போறோங்க, குறிப்பிட்ட காம்பினேஷன்ல கலக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடனே இன்ஸ்டன்டா, ரொம்ப டைமிங் கொடுக்க வேண்டியதில்ல. இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பா இன்னைக்காவது அண்ணன் ரொம்ப நேரம் இது ஒன்ன வைக்கல, டக்குன்னு கலக்கணுந்தி சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாருன்னு நினைச்சுங்க. ஸோ என்ன பண்ண போறோம், உடனே நம்ம செய்ய போறோம். உங்க கண்ணு முன்னாடி தான் வெங்காயம் தொளிச்சிருக்கிறேன். சரிங்களா, முழு நம்மளுக்கானதை நம்மளே ரெடி பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா வெங்காயத்தை நான் தொலைச்சு வச்சுட்டு உட்காந்தா கூட நீ பவுனம்மா கிட்ட கொடுத்து தொலைச்சு வச்சிருப்பேன் அப்படிங்க. அதனாலதான் எனக்கு தேவையான A to Z நானே ஆணி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோ. ஸோ வெங்காயம் தொலைச்சிட்டுனா இப்போ இந்த வெங்காயத்தை என்ன பண்ணலாம், பொடி பொடியாக அருங்கல். நம்ம முந்தா நேற்று செய்தோம்ல, குக்கர்ல சமைச்சாலும் காய்கறிகளுடைய சத்துக்கள் வீணாகாம சமைக்கிறதுக்கு அறுக்க சொன்ன மாதிரி அறுத்துறாதீங்க. இது நல்லா பொடி பொடியா அறுத்து விட்டுருங்க. ஸோ எம்புட்டு பொடி பொடியா போட முடியுமா, உடனே ஒரு குரூப் மிக்சியில போட்டுமான்னு கேட்டுறாதீங்க. அவ்வளவுதான், அப்புறம் கோபம் ஒத்துக்கிட்டு வந்துடும் நம்மளுக்கு. பொடி பொடியா அறுத்துடுங்க. சின்ன வெங்காயங்க அறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ஆயிட்டு போகுது. சின்ன வெங்காயம் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ஆயிட்டு போகுது. ஓகே. நல்லா பொடி பொடியா அறுத்துருங்கோ. ஏன் பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தல, இந்த பெரிய வெங்காய லட்சணம் எச்சுதான் வருது எனக்கு. இந்த பெரிய வெங்காயத்துல கெடாம இருக்கிறதுக்கு மருந்த போட்டு வச்சிருக்கானுங்க. சரிங்களா, கெடாம இருக்கிறதுக்கு மருந்து போடப்பட்டுள்ளது. அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கும். பற்ற வெங்காயம் சொல்லுவானுங்க. சோ மனசாட்சியே இல்லாம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. சோ நம்ம அதனாலதான் தற்சார்பு சுயசார்பு கூடிய விரைவில் அதுலயும் ஏற்றதுக்கு ஒரு காட்டை வாங்கியே ஆகணும் மக்களே. என்னங்க, ஒரு 2 ஏக்கராவது வாங்கி ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவையானதை இது பண்ணணும். முடிஞ்சா ஒரு சோளம் வைக்கிற அளவுக்கு வாங்கி இங்க வைக்கால என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்மளுக்கானதை விளைவிக்கணும். சாகரக்குள்ள அதை செஞ்சுட்டு தான் மக்களை சாகணும், சும்மா விடக்கூடாது. என்ன பத்தாவதுக்கு நம்ம பூமி பார்த்து பிறந்தவனா. சோ அதற்கான வாய்ப்பு இருக்குதான். ஈர்ப்பு விதி கிட்ட நம்ம கேட்டு, இப்ப ஈர்ப்பு விதி கிட்ட கேட்கறதாவே வச்சுக்கோ. ஈர்ப்பு விதியே எப்படியாவது பெரும் சோள வைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான தோட்டத்தை கொண்டாந்து சேர்த்து. ஓகே, அருமையா நம்ம என்ன பண்றோம், சொந்தமா காடு வாங்கி இதே அந்த நம்ம காட்டுக்குள்ள இருந்து வீடியோ போடுறோம். அது 50 வருஷமா 60 வருஷம் ஆகுதோ, எப்ப ஆனாலும் சரி நம்ம சேனல் இருக்கும். இல்லைனாலும் 1000 சேனல் உருவாக்கி வச்சிருக்கிறேன், ஏதாவது ஒரு சேனல் இருப்பேன். சோ என்ன பண்றோம், நம்ம போடுறோம், என்ன பண்றோம், நிகழ்ச்சியை போடுறோம். நம்ம காட்டிலேயே உட்கார்ந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா விளைவிச்ச மரத்துக்கடியில இருந்து வெங்காயத்தை புடுங்கி ஃப்ரெஷ்ஷா புடுங்கி, கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷா புடுங்கி எல்லாத்தையும் நம்மளே செய்யற மக்களை. ஓகேங்களா, அதனாலதான் அதை நான் இப்ப பயன்படுத்தல. 1. 2வது, இப்ப உடல் சூடு வேற லெவல்ல ஏறி இருக்கும். காரணம் என்னன்னா, நான் பசிக்காம, அதாவது பசிச்சு சாப்பிடாம தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய கொழுப்பு, கிளைகோஜன் கொழுப்பு இதெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இந்த நேரத்துல என்னுடைய கல்லீரல் வேற லெவல்ல இருக்கும். இப்ப என்னுடைய ஃபேட்டி லிவராவே இருந்தாலும் நல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்போ ஃபேட்டி லிவரா இருந்ததுன்னா அந்த லிவர்ல இருக்கிற ஃபேட் எடுத்துக்கிட்டே லிவர் வேலை செய்யும். சோ அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும் இந்த வரப்பட்டினி எப்ப வேலை செய்யறது. ஓகே, சோ அப்படியெல்லாம் வேலை செஞ்சா என்ன ஆகுன்னா, சூடு, உடல் சூடு கிரு நேரம். நல்லா தூங்கணும். இப்ப நம்ம தூங்க போறோம். அந்த தூங்கிட்டோம்னா டைம் 6-7 ஆயிரம். மறுபடியும் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸை தின்றுவோம். அதனால என்ன பண்றோம்னா, இப்பவே தயார் பண்றோம். தயார் பண்றதுக்குள்ள கண்டிப்பா பசிச்சிடும். சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம்.
அதாவது உடனே இல்ல, அதுக்கான நேரத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நேரமே படுத்துட்டு நாளை எந்திரிச்சு மறுபடியும் கார் வேலை தான் இருக்கு. என்ன வேலை? இன்ஜின் பிளாக் எல்லாம் இன்னைக்கு ஹெட் வரைக்கும் தூக்கி இருக்கிறோம். நாளைக்கு இன்ஜின் பிளாக்ல எல்லாம் எங்கெங்க அடப்பு இருக்கு அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடஞ்சுட்டு அந்த துரு பிடிச்சதெல்லாம் வந்து உள்ள இல்லாம இருக்கிறத வெளியே எடுத்து விட்டுறணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? ரேடியேட்டர்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்ப இன்ஜின் பிளாக் குள்ள இருக்கிற அளவுக்கு ஓடையில மறுபடியும் ரேடியேட்டர்ல வந்து அடைச்சிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நாளைக்கெல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு டைம் இருந்தா என்னென்ன வாங்கணும் அப்படிங்கறத எல்லாம் எழுதணும். ஸோ செலவு இருக்குது. குடும்ப உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ஆதரவு கொடுங்க. நேரடியா ஆதரவு கொடுக்கறவங்க, ஜிபே மூலியமா ஆதரவு கொடுக்கறவங்க, நான் இதுல வந்து போன் நம்பர் எல்லாம் போட மாட்டேன், அதாவது என்னோட கார்டு எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஜிபே எல்லாம் இணைக்க மாட்டேங்கிறவங்க சங்கடமே விடாம நேரடியா ஆதரவு கொடுங்க. நிறைய வேலை இருக்கு. ஸோ செலவுகள் நிறைய இருக்கு உறவுகளே. அந்த வண்டியை ரெடி பண்ணா தான் நம்ம அடுத்த கட்ட என்னத்துக்கு போக முடியும். எங்கேயோ ஓடி போயிடுச்சே, சரி அப்புறம் கண்டுபிடிச்சிடும். நம்மளுடைய ஓமனியில உங்களுக்காக இனி பல விஷயங்கள் செய்ய போக வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வேணும் மூலிகை தேடல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், வரி குமிட்டி காய் போகணும். பெண்களுடைய சூதக வயிற்று வலிக்கு அந்த காயை பிடிச்சிட்டு வரணும். அந்த காயை பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வத்தல் ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் செய்து காட்டணும். அந்த 3 நாட்களில் பெண்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வயிற்று வலி, நிறைய பேர் பாவ வயிற்று வலியா சிரமப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் சிம்பிளா அந்த வரி குமிட்டி காயை வச்சு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நம்ம போயிட்டு வரணும். விறகடுப்புக்கு நம்ம மாற போறோம். தட் மீன்ஸ் ராக்கெட் அடுப்பு. இதோ அங்க இருக்குது நம்மளோட மினி ராக்கெட் அடுப்பு. மனைவி வர்றக்குள்ள அந்த ராக்கெட் அடுப்பை ஃபுல் செட்டப்ல வச்சு மேல விறகெல்லாம் அமைச்சு செட் பண்ணி வைக்கணும். எல்லா நேரம் சமைக்கிறதுக்காக இல்ல, வரப்போற என்னுடைய மனைவி அந்த 3 நாட்கள் அவ ஃபேஸ் பண்ணில அடுப்புல தான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவள் இழக்கக்கூடிய சக்திகளை ஈடுகட்டுவதற்காக. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் தயார் பண்ணணும். சோ என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிறேன். எதற்கு? ஈர்ப்பு விதியிட. சரிங்களா? திருமணத்துக்கு தயாராகிறேன். என்னென்னமெல்லாம் நான் வீட்டுல ரெடி பண்ணணும், வெளியே பண்ணணும். தொடர்ந்து தயார் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஈர்ப்பு விதி கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். என் கடமையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் திருமணத்தை நோக்கி. இது யாருக்கெல்லாம் சொல்றேன்னா, நேத்து பேசி திருமணமாகலன்னு சங்கடப்படுறவங்க, நான் அதை வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லாம தான் இருந்தேன். பட் உங்களுடைய மன கஷ்டத்தை குமுறலை பார்த்து உங்க முன்னாடி சொல்றேன். ஓகேங்களா? திரும்பவும் ஒரு முறை தக்காளியை செக் பண்ணிட்டு, அத உடைஞ்சுதான் போயிருக்குது, கெட்டு போகலை. திரும்பியும் உள்ளே பார்த்து கொள்ளலாம். ஏதாவது புழு ஆஃப் இந்தியா வந்திருக்குதா? இல்லை. சோ அடிவட்ட தக்காளி உடைஞ்சிருச்சு. சோ கலர் சேஞ்ச் ஆயிருக்குது. அதனால இந்த கரும்பு வேண்டாம். சோ ஏதாச்சும் கொதிக்க வைக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம இதை கொதிக்க வைக்க போறதில்லை. இதை கழுவிக்கலாம். ஏன்னா சந்தேகத்தோட ஒரு வேலையை நம்ம செய்ய முடியாது. காரணம் என்ன, நம்ம இப்ப குரு பாகம் சமைக்கணும். சோ ஜோலி சுத்தம், அப்புறம் சோழி முடிஞ்சுங்கிற மாதிரி ஆகி போயிடும். சோ தக்காளி ஒன்னு எடுத்துக்கலாம். சிறு சிறுசா பொடி பொடியா அறுத்துக்கலாம். ஓகே, நல்லா ஒரே ஒரு தக்காளி தான், 2 முட்டை இன்னும் நிறைய சேர போகுது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து பொடி பொடியா அறுத்துக்குங்க. அந்த தக்காளி ஏன் எடுத்து போட்டோம்னா, உள்ள கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது. நம்ம கொதிக்க வைக்க போறது இல்ல, ஸ்ட்ரீம் பாயில்ல தான் வேக வைக்க போறோம். அது ஏதாச்சும் ரிவர்ஸ் இப்பதான் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்குது, ரிவர்ஸ் ஆஃப் வச்சிட போகுது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த தக்காளியை சேஞ்ச் பண்ணிட்டேன். வாசமெல்லாம் அடிக்கல, இருந்தாலும் இவனுக்கு கெமிக்கல் கலக்கி இருப்பதனால வாசம் அடிக்காம கூட இருந்திருக்கலாம். இவனுக்கு தான் என்னென்ன பண்றானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கெட்டு போகாம இருக்குதுங்கிறானுங்க, ஸ்ப்ரே பண்றாங்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நம்ம அத்தனையிலையும் மீறி நம்மளை சர்வே பண்ணி ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெற்றிகரமா என்ன பண்ணியாச்சு. ஸோ அறுக்க வேண்டியது அறுத்தாச்சு. முடியாதவங்க, வேற வாய்ப்பு இல்லாதவங்க, நல்ல பெரிய வெங்காயம் இருந்தா பெரிய வெங்காயத்தை பயன்படுத்திங்க. நம்மள மாதிரி குருபாக குரு வைத்திய உணவை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாதவர். ஓகே, பவுன் ஃபுட்ஸோடைய இதே பவுன் ஃபுட்ஸோடைய பாரம்பரிய முறையில செய்யணுங்கிறவங்க சங்கடமே விடாம என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க
பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? எல்லாம் தயாராயிடுச்சா? தயார் 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 தயார். கலக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 முட்டை ஆஃப் இந்தியா நல்லா பெருசு பெருசா எடுத்துக்கலாம். ஏன்னா 2 நேரமா சாப்பிடல. எல்லாமே வர வர கோழி சிறுசாயிருச்சா இல்ல முட்டை சிறுசாயிருச்சான்னு தெரியல. முதல்ல பெருசு பெருசா இருந்தது, இப்போ புளிக்கு ஓடுது பத்தியா. ஸோ பாத்திரம் ஒன்றுமில்லை, பார்த்துக்குங்க. 1 ஒரே சுண்டு ஒத்துக்கிட்டு போயிடணும். லேடிஸ், உங்களையும் இந்த அளவுக்கு தயார்படுத்தி வச்சுக்கங்கள். விரல்ல புஷ்அப் எடுப்பல அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரே அடிதான், லொடக்குன்னு உடைச்சிடலாம். ஸோ சுண்டுனா பொட்டுன்னு உடஞ்சிடும். முதல்ல இருந்த அளவுக்கு முட்டையும் ஸ்ட்ராங் இல்லை, அது வேற பிரச்சனை. இருந்தாலும் சொல்றேன், ஒரு சுண்டு உடஞ்சிடணும். உங்களுடைய ஸ்டெமினா ஆஃப் இந்தியா அந்த அளவுக்கு இருக்கான்னு பாத்துக்கங்க. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? 2 முட்டை ஆஃப் இந்தியா. அந்த தோல் எல்லாம் வேணும், தோலை தூக்கி போட்டுறாதீங்க. இப்ப நம்ம 2 முட்டை ஆஃப் இந்தியாவை போட்டிருக்கிறோமா, அதுக்கு அடுத்தது வழக்கம் போல நாட்டு கடலை மாவு 1 2. ஓகே, ஏன்னா இன்னைக்கு கூட சேர போறது வேற. ஓகே, அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸ் டு நல்லா 1. ஓகே, இப்போ இது கூட கண்டிப்பா இன்னொரு கரண்டி வேணும். என்ன காரணம்னா, புருடு புருடா இல்லாம இருக்கிறதுக்கு முதல்ல அதை நம்ம கலக்கி ஆகணும். சோ இருட்டாயிட்டே போகுது, அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணிக்கோங்களா? சோ இப்ப நம்ம 2ஐயும் போட்டிருக்கிறோம். என்னது? வெள்ளைக்கோழி முட்டை தான். அதுக்குள்ள கடலை மாவும் நம்மளுடைய இன்கிரீடியன்ஸ் டு. புதியவர்கள், உங்களுக்கான நிகழ்ச்சி இது அல்ல, நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளை, இது நான் இன்கிரீடியன்ஸ் 2 என்ன, இதுக்கு அப்புறம் நான் சேர்த்தக்கூடிய சில விஷயங்கள் என்னுடைய உடல் வாக்குக்கு என்னென்னங்கிறதெல்லாம் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க. ஓகே, இது ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கான நிகழ்ச்சி, புதியவர்களுக்கான நிகழ்ச்சி அல்ல. உங்களுக்கெல்லாம் பவுன் ஃபுட்ஸ்ங்கிற நம்ம சேனல்ல இருக்குது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், அதெல்லாம் கீழே இருக்குது. நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணி உள்ள வாங்க, பவுன் ஃபுட் சேனல் இருக்கு, வேணா அங்க போய் பாத்துக்கங்க. இந்த ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்காக மட்டுமே இயங்குகிறது. இத வந்து Facebookல பார்த்தாலும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற வெர்ஷனை Facebookல பாப்பீங்க. Facebookல பார்த்தாலும் என்ன பண்றீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அங்கேயே Facebookலயே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. வேணா யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த போதில்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம், இது கூட நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா 1 கரண்டி, இயற்கையா புளிச்சு வச்சிருக்கோம்ல, அது இயற்கையாக புளித்திருக்கிறது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா எல்லாத்துலயும் சொல்லிட்டே இருக்க முடியாது. குடும்ப உறவுகள், இந்த பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதை எப்படி இயற்கையா புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்கள். இப்போ இது கூட நெக்ஸ்ட் இப்ப நம்ம அறுத்து இருக்கிற சின்ன வெங்காயம் இம்புட்டு. ஓகே, சின்ன வெங்காயம் ஆஃப் இந்தியா போட்டாச்சா? இன்னும் இருக்குது, பொறுமையா பாருங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டோமா, நல்லா அந்த வெங்காய சாறு இந்த மாவு இதுல எல்லாம் இறங்க விடுங்க, நல்லா குத்துங்க. ஓகே, இப்ப போட்டாச்சுங்களா? அடுத்து நம்ம முந்தா நேத்து நம்ம இந்த பீட்ரூட்டை பயன்படுத்துறப்ப சொன்னோம்ல, இப்ப என்ன பண்றோம், அந்த பீட்ரூட்டை இறக்குங்க உள்ள. அதே தட்டம் ஆரம்பிக்கலாங்களா? சோ இதுல நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாம பயன்படுத்துறோம். இதுல ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா இங்க பாருங்க, எல்லாத்தையும் செதுக்கி அந்த சிகப்பு வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. கொஞ்சம் உள்ள வரைக்கும் செதுக்கி எடுத்துருங்க. ஓகே, இங்க பாருங்க, இப்ப சிவப்பாயிருச்சு. அந்த தோலை தொடாதீங்க கையில, அந்த மேல வெள்ளை அடிச்ச கலர்ல இருந்தது. சோ ஃபங்கஸ நீக்கியாச்சு. மத்த பக்கமெல்லாம் தோல்ல எல்லாம் வராது அவ்வளவு சீக்கிரம். சோ அந்த அறுத்த பக்கம் நீர் இருக்கிறதுனால, அதாவது ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்துடும். சோ இப்போ சொரவிக்கலாம். குரு பாகம்ங்கிறனால இதெல்லாம் ஓகே.
போதுமானது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை பூரா தள்ளி விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் உள்ள வைங்க, மூடி வைங்க. இதை அப்புறமா கழுவி மூடி வச்சிடலாம். ஸோ தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் இதோ சொல்றோம்னா பீட்ரூட் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ இதையும் போட்டுக்கோங்க. ஸோ நேச்சுரல் கலர் வந்தாச்சா? அடுத்த கட்டம் நம்மளுக்கு வந்துடுத்து. ஓகே, வேற லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த பக்கம் இருக்கிற ஐட்டங்கள்ல என்னென்ன, முதல்ல நம்ம இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாயோ வேற எதுவுமே சேர்த்த போறதில்லை. இப்ப சேர்த்தக்கூடியது ஒன்லி பெப்பர். ஸோ சூடு, கல்லீரல்னால் ஏற்பட்ட சூடு, கல்லீரலுடைய ஓவர்லோடு. ஸோ அதற்கு முழுக்க குறுமிளகு, பெப்பர் பவுடர், சுத்தமானது. நோட் பண்ணிக்கங்க, பெப்பர் பவுடரு. அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு. ஓகே, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். வாசகத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய குருவின் வாக்கு. ஓகே, இந்த குரு உங்களுக்கு சொல்றதில்லை, என்னுடைய குரு எனக்கு சொன்னது. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுக் ஆஃப் இந்தியா, குருமிளகா ஆஃப் இந்தியா போட்டாச்சுங்களா? அதுக்கப்புறம் உப்பு ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இதற்கு ஏற்கனவே மல்டி பர்பஸ் ஆட்டால கொஞ்சம் இருக்கும். அதை தவிர நம்ம வேற சேர்த்துனது என்னென்ன, ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ், முட்டை இருக்காது, வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு வகைகள் இருக்கும், பீட்ரூட்ல கொஞ்சம் உப்பு வகைகள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சின்ன வெங்காயம், தக்காளியில கொஞ்சம் உப்பு வகைகள் இருக்கும். ஸோ 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 இன்கிரீடியன்ஸ் டூ மகி போலோ, கடலை மாவு உப்பு வகைகள் இருக்கும், தட் மீன்ஸ் மினரல்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால அளவா தான் போடணும். இத்தனை உப்பு வகைகள் மற்றது இருக்குது. குருபாக உணவே மருந்தப்போ என்னது, புளிப்பு, காரம், உப்பு மூணு கம்மியா போனாலும் தொலையுது, எச்சு ஆயிரவே கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த உப்பு ஆஃப் இந்தியாவை கிளறி விட்டுருங்க. ஓகே, இன்னும் இருக்கு, பொறுமையா பாருங்க. ஸோ அதுக்குள்ள இது நல்லா கலங்கணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதை நறுக்கி வச்சுட்டு ஸோ மறுபடியும் எழுந்திரிப்போம். ஸோ கையெல்லாம் ஊனல, தெளிவா பாருங்க எப்படி எந்திரிக்கிறோம், எப்படி உட்காரோம். ஸோ ஆட்டோமேட்டிக் அடுப்பு ஓபன் கரோ, எதுவும் புடுங்கலையா? ஸோ பற்ற வச்சாச்சு, மேலே வச்சாச்சு. இப்போ அது ஃபுல் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இங்கே வேலையை பார்ப்போங்களா? ஸோ இது நல்லா உப்பு கலங்குங்க. முதல்ல உப்பு நல்லா கலங்குற வரைக்கும் டைட்டை கொடுங்க, சரிங்களா? எட்டு போடுங்க, சீக்கிரம் கலரும் கலங்கும். ஸோ இப்போ ஃபைனலா எவ்வளோத்தால இதில் இது கண்ட்ரி டர்மரிக் பவுடர், தோல் பக்க விளைவுகளை சரி செய்ய சேர்த்தக்கூடிய பக்குவத்தை பார்த்துங்க. 1/4 டீஸ்பூன் தான், நிறைய சேர்த்துல. ஃபைனலா சேர்த்துறோம், கொதிக்க வைக்க போறதில்லை அந்த மஞ்சளை. இனி இதோடைய வேக்காடு எப்படிங்கிறத தெளிவா பாருங்க. மஞ்சள், பெப்பர், சுக்கு, குருமிளகு, பெப்பர் எப்படி எந்தெந்த பக்குவத்துல எதோட சேர்ந்து இருக்குது, கூட நம்ம சொல்ற மாதிரி கம்ப்ளீட் புரோட்டீனை எப்படி உருவாக்கி இருக்கிறோம். நம்ம உருவாக்குனது, கோழி உருவாக்குனது, தாவரம் உருவாக்குனது. சோ அது இல்லாம நம்ம உருவாக்குனதுல 2 இருக்குது. ஒன்று இன்கிரீடியன்ஸ் 2 ஒன்னு, நம்ம பவுன் ஃபுட்ஸ் மல்டி பர்பஸ் ஆட்டா 1 நம்ம உருவாக்குனது, தாவரம் உருவாக்குனது கடலை மாவு, கோழி உருவாக்குனது முட்டை. சரிங்களா? எத்தனைய கொண்டு வந்திருக்கிறோங்கிறத தெளிவா பாருங்க. சோ இவ்வளையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு, சோ இப்போ இதைய என்ன பண்ணணும், சுத்தம் செய்யணும். சோ
ஸோ நல்லா கொதிக்க விட்டு இந்த வெங்காயம் ஏற்கனவே அறுத்து வச்சிருக்கிறதும் சூட்டுல வச்சு நல்லா முதல்ல அமுத்துங்க. அமுத்திட்டு அப்புறம் தேய்ங்க. ஓகே, இந்த வெங்காயத்துல நம்மள மீறி ஒரு பங்கஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் எல்லாம் சச்சி போகும், செத்துரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, மரிசி போயே, சச்சி போயே, மரிசி போயே, அப்புறம் என்னது மர்கையா, அது இந்தின்னு நினைக்கிறேன். நுண்ணுயிரி மர்கையா, மலையாளத்துல என்ன தெரியலையே. சரி, அது அப்புறம் பாத்துக்குவோம். ஸோ இப்போ இதை மூடி வைக்கிறதுக்கு மறுபடியும் எந்திரிக்கணுமா? ஆமா, மறந்துட்டோம். ஸோ இதை ஸ்ட்ரீம் பாயில் பண்றதுக்கு மறுபடியும் எந்திரிக்கிறேன்னு பார்த்து கொள்ளுங்க. எந்திரிச்சே கொஞ்சம் வேக்கானமா சட்டுக்கத்தி எடுத்துட்டேன். ஸோ ஸ்ட்ரீம் பாயிலுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா கலர் பாருங்க, நல்லா செவையேன்னு அட்டகாசமா இருக்கும். ஸோ இதுல தண்ணி இருக்கணும், கெட்டி இருக்கணும். ஸோ எல்லாத்துலயும் எடுத்து வைங்க. ரொம்ப தண்ணியா இருக்கிறதையும் மட்டும் முதல்ல எடுத்து ஊத்திடாதீங்க, திரும்பவும் சொல்றேன். ஸோ மொத்தம் எம்புட்டு வருது தெளிவா பாத்துக்கணும். மரச்செக்கு நல்லெண்ணெய் அல்லது சாதாரண செக்கு நல்லெண்ணெய். இப்போ சுத்தி செய்த ரேஷன் பாம் ஆயில் எல்லாம் இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகே, ஸ்ட்ரீம் பாயில். ஓகே, கொஞ்சம் பெருசுல வச்சுட்டு அப்புறம் சிரிச்சு கொண்டு வரலாம். வட்டல் 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 தயாராக்கிக்கலாம். சோ முதல்ல என் தம்பி ஏற்கனவே அப்பையில வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஏய் வாடா வைக்கிற காக்கா. இன்னைக்கு நம்ம பிளாக்கியா இறந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து முட்டையை தூக்க வந்துட்டா மக்களே. சோ இந்நேரம் உசுரோடு இருந்தா எங்கூட சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கு வைக்கிறதுனால நம்ம அவனுக்கே வச்ச மாதிரி ஒரு மன நிறைவு, அவ்வளவுதான். ஓகே, நம்மளுடைய நம்பிக்கை அவனே வந்து சாப்பிடுறது. அவன் மட்டும் இல்ல, நம்ம பாட்டி, தாத்தா, பெரியம்மா எல்லாரும் சாப்பிடுறது ஐட்டம். ஏன்னா நம்ம குரு பாகம் இல்லையா? சோ அவங்களுக்கு ஆசை இருக்குல்ல, நம்ம பேராண்டி என்ன விதத்துல எப்படி செஞ்சிருக்கிறான் நம்மளும் சாப்பிடலான்னு. சோ அவங்களுக்காக வைக்கிறது. சோ இப்ப பெருசுல இருந்து சிறுசு கொண்டு வைங்க. இப்ப பின்னாடி பாருங்க, அவ்வளவுதான். டக்குன்னு தூக்கி வைக்கிறோம். இப்ப அது ரெடி. இப்ப ஒன்னு இதுல ஒரு 3 குறைஞ்சது வரும். சோ 4 ரெடி. இப்ப என்ன பண்ண போறோம்? 2 தான் இப்ப நம்ம சாப்பிட போறோம். 9 மணிக்கு சரியா 2 சாப்பிட போறோம். இப்ப 2, 9 மணிக்கு 2. உங்களுக்கு ஒரே நேரத்துல நீங்க வந்து 3 நேரம் சாப்பிடாம தான் அலைய போறீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க? காலையிலேயே 4 நெகுத்திட்டு போயிருங்க. நைட்டு வீடு வர்ற வரைக்கும் ஸ்டெமினாவா சுத்துவீங்க. பசிச்சாலும் வரும், டக்குன்னு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். எனக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க செய்யறது செய்யாது உங்க விஷயம். இன்னைக்கு நான் காலையில இருந்து 2 நேரம் எது சாப்பிடல, சும்மா மிச்சரும் பொரிய தின்னு ஓட்டு தொடர்ந்து மெக்கானிக் ஒர்க் தான் பண்ணிட்டு இப்பதான் வந்து நானே சமைச்சு நானே குரு பாகமா எடுத்து நானே சாப்பிடுறேன். சோ நான் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு தான் பறைசாற்றுவேன். நீங்க பாக்கிறதே அப்பதான் காட்டுவேன். நான் முதல்ல ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி சாப்பிட்டு பலன் பெற்ற நான் இதெல்லாம் பல வருஷமா பல முறை நான் பயன்படுத்திட்டேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சரிங்களா, வெளியே போறப்போ பக்காவா ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போனோம்னா திருப்பி நைட்டு வீடு வந்துட்டு நைட் ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா வந்து வெறும் தண்ணி குடிச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில தான். அதை வச்சுதான் சொல்றேன், ஒரு வேளைக்கு இதை எடுத்துக்கிறது 2 வேளையை சேர்த்து சர்வைவல் பண்ண உதவும். அவ்வளவு புரதத்தை நம்ம எடுத்திருக்கிறோம், ஃபைபர் கண்டென்ட் எடுத்திருக்கிறோம். மரச்செக்கு நல்லெண்ணெய் உள்பட, கடலை மாவு உள்பட, நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, தி பெஸ்ட் அயன் போலிக்கு, சுண்ணாம்பு சத்து, கால்சியம், ஜிங்க், மக்னீசியம், மாங்கனீஸ், செலீனியம் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாங்களா? சோ அற்புதமா தயார், வேற லெவல்ல ரெடி. சோ இதுக்கு நோ சைட் டிஷ், இது ஒன்லி போதும். ஓகே, இப்ப ஊத்தலாங்களா? ஸோ வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால அதாவது தள்ளி வைங்க. வாசமே வேற லெவல்ல இருக்கும் அந்த டேஸ்ட். ஸோ இது நம்ம அப்புறமா கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். 2 நச்சுன்னு பெருசா எடுத்துருக்கிறோம். மரச்செக்கு நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகே, மூடி வச்சிருங்க. இப்ப இது சாப்பிடறதுக்கு முன்னாடி இது ரொம்ப நேரம் திறந்திருக்க வேண்டாம். இதை வழக்கம் போல மறுபடியும் வண்டு கட்டி எடுத்து வச்சிடலாம். ஓகே, சோ முடி போடுறது அப்புறம் வச்சுக்கலாம். வண்டு கட்டுறது எப்படின்னு பாத்துக்கங்க. சோ
கொசு அரிக்க விடாதீர்கள், தெளிவாக வச்சிருங்க. தள்ளி வைங்க, பத்திர போகுது. ஸோ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அவனுங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே தம்பி அவங்களுக்கெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எடுத்தாச்சு. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்க்க போறீங்க, நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறேன், அவனுங்களுக்கு 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 வடடே சத்தம் போட்டவங்கள வந்துட்டானுங்க பாருங்க. சூடா இருக்கா, கொஞ்சம் பொறுத்து எடுத்துட்டு போங்க. ஒவ்வொருத்தர் ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போங்களா, நிறைய தூக்கிட்டு போயிடாதீங்க. ஒவ்வொருத்தர் ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போங்க. ஒரே ஆள் 4 இடத்தையும் தூக்கிட்டு ஓடிடுங்க. எடுத்துட்டு போறாங்க. எடுங்களா. இப்போ ஆரம்பிக்கலாங்களா. சிவார்ப்பணம் வேற லெவல்ல இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா மென்னு எச்ச கலக்கியா இருக்குங்க. நம்மளுடைய டார்கெட் சின்ன வெங்காயம் தான். பீட்ரூட்டு கூட பெரிய அளவு டார்கெட் கிடையாது, அது சொரவிட்டோம். எச்சில் அப்படி வருது. சின்ன வெங்காயத்தை நல்லா மென்னு சாப்பிடுங்க. இப்ப நம்ம சந்திச்சிருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சைடிஷ் வேண்டியது இல்லைங்க. இந்த பெருசுல வச்சு ஆஃபே பண்ணிடலாம் ஸ்ட்ரீமு. ஸோ அப்போ அது 2 போதுமானது. இது இப்போ சேர்த்து இருக்கிறோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் கரெக்டு. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட்டு 8 மணிக்கு தான், நல்லா பார்த்துங்க, நைட்டு 8 மணிக்கு தான், 8 இல்லை 9 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இன்க்ரீடியன்ஸ் 2 ஒன்றை சேர்த்தி அது வாட்டி ஊற விட்டுருவோம். நைட்டு 9 மணிக்கு நான் சுட்டுட்டு உங்களுக்கு ரீல்ஸில் காட்டுறேன். லைவ் போடுற ஐடியா இல்லை, கேள்வி பதில் யாராச்சும் இருக்கிறத பொறுத்து லைவ் அப்புறம் தேவையான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நல்லா பார்த்துங்க, சேர்த்து இருக்கிறது இன்க்ரீடியன்ஸ் 2. ஸோ இப்போ நம்ம இதையே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்றில் வச்சு மூடி வைக்கணும். ஸோ அதை அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம பெருசு கொண்டு வந்து சுத்தமாக ஆஃப். ஓகேங்களா. 2 பேர் இருந்தா இன்னொரு முட்டையை சேர்த்தி போட்டு, ஒரு கடலை மாவு கரண்டியை சேர்த்தி போட்டு, வெங்காயம் இதே போதும், ஒரு கடலை மாவு சேர்த்தி போட்டு கரண்டியை இன்கிரீடியன்ஸ் 2 ஒன்று இப்போ போட்டதை அப்பவே கூட சேர்த்தி போட்டு, அதில் ஊற்றுனதில் இன்னொரு அரைக்கரண்டி சேர்த்தி ஊற்றி, மீதி தக்காளியும் போதும் வெங்காயம் போதும் பெப்பரும் கொஞ்சம் கல்லுப்பையும் மட்டும் கூட சேர்த்தி போட்டு இரும்பு கடாயில் வறுத்தது.
ஸோ சுக்கும் போதும் மஞ்சளும் போதும். ஸோ மீதி எல்லாம் போட்டு எடுத்து ஃபைனல் பண்ணி ரெண்டு கணவன் மனைவி இல்லை 2 பேரா 2 பேச்சுலர்ஸா ஆண்கள் தங்கி இருந்தாலும் சரி, 2 பேச்சுலரா பெண்கள் தங்கி இருந்தாலும் சரி, 2 இப்போ அற்புதமாக இரண்டாவது தயார். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இதை மூடி வைக்கணும். இப்போ வேற லெவல்ல இருக்கு மக்களே. என்னடா மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஏய் இருக்குடா, எடுத்துட்டு போறேன். அங்க இருக்க ஆர்டர் எடுத்துட்டு போறோம். இந்த முறை கொஞ்சம் ஃபாஸ்டா சாப்பிட்றதுக்கும் ஏற்ற பக்குவமா இருக்கு. ரொம்ப நேரம் மெல்ல வேண்டியது இல்லை. ஓகே, அந்த வெங்காயம் ஒன்லி தான் டார்கெட். ஓகே, இதே பச்சை மிளகாய் போடுறவங்களா இருந்தா, குருமிளகு பொடியில் பச்சை மிளகாய் தான் போடுறவங்களா இருந்தா கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிடணும். மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ஆனாலும் தண்ணி தவிக்காது. அவ்வளவு டேஸ்டா ரசிச்சு ருசிச்சு எச்சை அவ்வளவு தூரம் உள்ள கலக்குறோம். எச்சில் கடைசி வாய் வரைக்கும் நல்லா சுரக்கணும்னா இதுல அந்த பக்குவம் இருக்கணும், சுவை. அந்த சுவை இருந்தா தான் எச்சில் நினைச்சாலே. இங்க பாருங்க, இப்ப வாயிலே வைக்கல, எச்சில் வந்தாச்சு. வழக்கம் போல தண்ணி குடிக்கல அப்படிங்கிறதுக்கு உட்கார்ந்தே காண்பிக்கிறேன். சரிங்களா? இப்ப விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஏன்
எப்பவுமே இது ஒரு நேரம் சாப்பிட்டாலே நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிப்பேன். ஏன் இன்னைக்கு 2 பிரிவா செஞ்சு நைட் 9 மணிக்கு ஒர்க்கா எடுக்கிறேன்னு நோட் பண்ணிக்க. மெக்கானிக் ஒர்க்கு வேற லெவல்ல நம்மளுடைய ஸ்டெமினாவை, அதாவது எனர்ஜியை லாஸ் பண்ணியிருக்கிறோம், கலோரியை எரிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்நார்மல், இது நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய வேலை அல்ல. காலை மாலை 2 வேளை குரு வித்தை செய்தா எந்த அளவுக்கு, அதுவும் ஹெவியா நம்ம பண்ணோம் இல்லைங்களா, 108 நாள் கடைபிடிக்கையில எல்லாம் 48 நாள் தொடர்றப்போ காலையில் 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி நேரம். வெயிட் a minute. சாப்பிட்ட லட்சண டேஸ் இந்த ஏப்பத்திலேயே தெரிஞ்சிடும். நான் வகுறு நிறைய சாப்பிடல. நல்லா நோட் பண்ணிக்க. வகுறு நிறைஞ்சு நிறைய பேர் ஏப்பம் பெற அப்பா நம்ம கரெக்டா சாப்பிடுறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏப்பம் வந்தா நிறுத்துறது ஒரு விதத்துல கரெக்ட். ஆனா சரியா மென்னு சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சமா சாப்பிட்டாலே உள்ள போகும், ஏப்பம் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 6 இட்லி சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும்ங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருந்தா சங்கடமே விடாம 3 இட்லி இப்ப நம்ம சொல்ற மாதிரி சாப்பிட்டு நல்லா மென்னு எச்ச கலக்கி கூழ் மாதிரி ருசிச்சு பக்குவத்தி நம்ம குரு பாகமாவோ இல்ல பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலயோ கடைபிடிச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா 3 இட்லி உள்ள போகவே ஏப்பம் வரும். ஏன்னா இறைப்பை திறந்து விட்டுட்டே இருக்கு. வா, குவாலிட்டி கரெக்டா இருக்கு, போ கையா கொண்டா கிளம்பு, உனக்கு என்ன இறைப்பைக்குள்ள வேலை, நீதான் எல்லாம் ஜீரணமாயே வாயிலேயே ஜீரணம் பண்ணிட்டிய எல்லாம் மென்னு, இந்தா என்கிட்ட என்ன வேலை, இருந்தா என் வேலை ஃபில்டர் பண்ணி உனக்கு இறக்குறது தான், HCl உள்ள சேர்த்தி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட உள்ள சேர்த்தி அனுப்புறது தான் வேலை. இந்தா வந்தாச்சு, சேர்த்தியாச்சு, ஓடு. கேஸ்ட்ரிக் வராது, அசிடிட்டின்னு சொல்றாங்கல்ல, அசிடிட்டி அது வராது, டர்ரு புருன்னு குசு வராது, அஜீரண கோளாறு வராது. அந்த ஒத்த திங்கிறதுல மட்டும் அவ்வளவு இருக்கு. சோ என்ன ஆகு, இப்ப நான் அளவா 2 தான் சாப்பிட்டு இருந்தாலும் ஏப்பம் வந்தாச்சு. இப்ப போய் நான் எமர்ஜென்சியா ஏதாவது வேலை இருந்தா கூட நான் நல்லா ஹெவியா செய்யலாம், எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இறைப்பையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அப்படி அந்த 3 இட்லிலேயே உங்களுக்கு இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பசிச்சு ருசிச்சு நல்லா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து ஆசனம் எப்படி இருக்குது, தண்டுவடத்தை எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த பாகத்துலதான் இருக்கு இந்த டேஸ்ட். வழக்கமா பச்சை மிளகாய் போட்டிருந்தா இப்ப சாப்பிட்டது 2 மடங்கு டைம் எடுத்திருக்கும். அந்த பச்சை மிளகாயும் நல்லா மென்னு எச்ச கலக்கி கூழ் மாதிரி இறக்கணும். என்ன பண்ணணும்? பச்சை மிளகாயையும். இப்ப பச்சை மிளகாய்க்கு பதிலாக குறுமிளகு பொடிங்கிறதுனால வெங்காயம் ஒன்லி டார்கெட். அந்த பீட்ரூட் சொரவி போட்டிருக்கிறோம்.